அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் என்ன சொல்லலான்னா இன்றைக்கி இது ஒரு வித்தியாசமான பதிவு தான். அதாவது என்ன சொல்கிறான்னா, சிறுபணம் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன், ஓகே, பெரும்பணம் கொடுக்கக்கூடியவர் குரு. இது யாருக்கு? காலபுருஷ தத்துவத்துக்கு தான். காலபுருஷ தத்துவத்திற்கு சிறுபணம் பெரும்பணம், சிறுபணம் சுக்கிரன், பெரும்பணம் குரு. நம்ம லக்கணங்களுக்கு சிறுபணத்தை கொடுப்பவர் யார்? பெரும்பணத்தை கொடுப்பவர் யார்? அதிர்ஷ்டமான பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது? திடீர் பணத்தை கொடுக்கக்கூடியவர் யார்? இந்த நாளை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா தான் நமக்கு சிறுபணத்துக்கு அதிபதி யாரு, பெரும்பணத்துக்கு அதிபதி யாரு, நம்மளுடைய அதிர்ஷ்ட பணத்துக்கு அதிபதி யாரு, திடீர் பணத்திற்கு அதிபதி யாரு, இது எந்த கிரகம், இது லக்கணத்திலிருந்து எத்தனாம் இடம், இதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன சொன்னோன்னா, அந்த கிரகங்கள் அந்த அந்த கிழமைகளோ அல்லது அந்த நட்சத்திரங்களோ வரும்போது கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறோன்னா விழிப்போடு இருந்தோம் என்று சொன்ன பணவரவை நம்ம கொண்டு வர முடியும். அப்போ மேசத்திலிருந்து ஆரம்பி, ஒருவர் மேச லக்கணமாக பிறந்திருந்தால், மேச லக்கணம், அதில் லக்கணம் ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி தான், முடிவில் இருந்தாலும் சரி, லக்கணம்னு ஒன்று இருந்துச்சு, அது மேச லக்கணம் தான். அதுக்கு ரெண்டாம் அதிபதி யார்? சிறுபணத்திற்கு அதிபதி சுக்கிரன், ஓகேவா? அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா, பெரும்பணத்திற்கு அதிபதி யாருன்னா சந்திரன் தான். பெரும்பணத்திற்கு அதிபதி யார்? மேசத்திற்கு பெரும்பணத்திற்கு அதிபதி சந்திரன். அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி யாருன்னா சூரியன். அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி யார்? சூரியன். திடீர் பணத்திற்கு அதிபதி யாரு? செவ்வாய். இவங்க யாரு? ரெண்டாம் இடத்திற்கு உரியவன் சிறுபணத்திற்கு அதிபதி, நாலாம் இடத்திற்கு உரியவன் என்ன சொல்றான்னா பெரும்பணத்திற்கு அதிபதி, அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி என்ன சொன்னா 5 குடையவன், திடீர் பணம் வருவதற்கு அதிபதி யாருன்னா 8 குடையவன். இவர்கள் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும். இவர்கள் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. இவர்கள், இந்த கிரகங்கள் சுக்கிரனோடோ குருவோடையோ தொடர்பு பெறும்போது சிறுபணம் பெறும்போது அதிகமாக வரும். ஏன்னா அவங்க தான் இதுக்கு எல்லாம் கெட்டு, ஓகேவா? அப்போ இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சிறுபணத்திற்கு அதிபதி புதன், பெரும்பணத்திற்கு அதிபதி சூரியன், அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி என்ன சொல்கிறான்னா புதன், திடீர் பணத்திற்கு அதிபதி யாருன்னா குரு, ஓகேவா? அதற்கு அடுத்து மிதுன லக்கணத்திற்கு சிறுபணத்திற்கு அதிபதி சந்திரன், பெரும்பணத்திற்கு அதிபதி புதன், அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி சுக்கிரன், திடீர் பணத்திற்கு அதிபதி யார் என்று சொன்னால் சனீஸ்வர பகவான். இவங்களைத்தான் நாம் எப்பயுமே பண்படுத்தி வைக்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு தெரியும். அப்போ இப்போ இன்னைக்கு தான் அவங்களுக்கே தெரியும் நமக்கு சிறுபணத்துக்கு அதிபதி யார், பெரும்பணத்துக்கு அதிபதி யார், அதிர்ஷ்ட பணத்துக்கு அதிபதி யார், திடீர் பணத்துக்கு. இதனால் வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் சார் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், இது ஜென்ரலி சரியா? அதற்கடுத்து கடகலக்கணத்திற்கு சிறுபணத்திற்கு அதிபதி சூரியன், பெரும்பணத்திற்கு அதிபதி சுக்கிரன், அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி என்ன சொல்கிறான்னா செவ்வாய், திடீர் பணத்திற்கு அதிபதி சனீஸ்வர பகவான், ஓகேவா? அதற்கடுத்து உங்களுக்கு சிம்ம லக்கணத்திற்கு சிறுபணத்திற்கு அதிபதி புதன், பெரும்பணத்திற்கு அதிபதி செவ்வாய், அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி குரு, திடீர் பணத்திற்கு அதிபதி என்ன சொல்கிறான்னா குருவே.
ஏன்னா சிம்ம லக்கணத்திற்கு 5 8 யார்? குரு. இவங்க தான் என்ன சொல்கிறானே எப்பயுமே என்ன சொல்கிறேன், அந்த சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவங்க கூட எப்பயுமே ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பேன். ஏன்னா 5 அதிர்ஷ்ட பணத்திற்கும் குரு பெரும்பணக்காரர். திடீர் பணத்திற்கு அதிபதி என்ன சொல்கிறான்னா குரு, அவரும் பெரும்பணக்காரர். இவர்கள் எப்பயுமே கொஞ்சம் லக்ஸுரிஸாக இருப்பாங்க. சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் சிம்ம ராசியில் போய் பிறந்தவர்களும் லக்ஸுரிஸில் கொஞ்சம் பணம் போக்குவரத்து அவர்கள்ட்ட நல்லா இருக்கும். அதற்கு அடுத்து கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சிறுபணத்திற்கு அதிபதி சுக்கிரன், பெரும்பணத்திற்கு அதிபதி குரு, அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி என்ன சொன்னா சனி, திடீர் பணத்திற்கு அதிபதி செவ்வாய். அதற்கடுத்து துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சிறுபணத்திற்கு அதிபதி செவ்வாய், பெரும்பணத்திற்கு அதிபதி சனி, அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி என்ன சொல்கிறான்னா சனி தான். என்ன காரணம்? துலா லக்கணத்திற்கு 4க்கும் 5 யார் என்று சொன்னால் சனீஸ்வர பகவான் தான். அப்போ திடீர் பணத்திற்கு அதிபதி யார்னா சுக்கிர பகவான். ஏன்னா துலா லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன், லக்கணாதிபதியே அஷ்டமாதிபதி. அதற்கடுத்து 8வது லக்கணம் விருச்சிக லக்கணத்திற்கு சிறுபணத்திற்கு அதிபதி குரு, பெரும்பணத்திற்கு அதிபதி சனி, அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி குரு, திடீர் பண வரவிற்கு அதிபதி புதன். இதை நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சிறுபணத்திற்கு அதிபதி, பெரும்பணத்திற்கு அதிபதி, அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் என்ன சொல்கிறான்னா தெரிந்தால்தான் நாம் காயை நகர்த்த முடியும். அதற்கடுத்து தனுசு லக்கணத்திற்கு சிறுபணத்திற்கு அதிபதி சனி, பெரும்பணத்திற்கு அதிபதி குரு, அதிர்ஷ்ட பணத்திற்கு என்ன சொல்கிறான்னா அதிபதி செவ்வாய், திடீர் பணத்திற்கு அதிபதி சந்திரன், திடீர் பணத்திற்கு அதிபதி சந்திரன். அதற்கடுத்து மகர லக்கணத்திற்கு சிறுபணத்திற்கு அதிபதி சனி, பெரும்பணத்திற்கு அதிபதி செவ்வாய், அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி என்ன சொல்கிறான்னா சுக்கிரன், திடீர் பணத்திற்கு என்ன சொல்கிறான்னா சூரிய பகவான். அதற்கடுத்து கும்ப லக்கணத்திற்கு சிறுபணத்திற்கு அதிபதி குரு, பெரும்பணத்திற்கு அதிபதி சுக்கிரன், அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி புதன், திடீர் பணத்திற்கு அதிபதியும் புதனே. ஓகேவா? அப்போ அதற்கடுத்து மீன லக்கணத்திற்கு சிறுபணத்திற்கு அதிபதி செவ்வாய், பெரும்பணத்திற்கு அதிபதி புதன், அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி என்ன சொல்கிறான்னா சந்திரன், திடீர் பணத்திற்கு அதிபதி என்ன சொல்கிறான்னா சுக்கிர பகவான். இதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் சிறுபணத்திற்கு அதிபதி 2 பெரும்பணத்திற்கு அதிபதி 4 அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி என்ன சொல்கிறான்னா யார்? 5 திடீர் பணம், திடீர்னு எதிர்பாராத ஒரு பணம் லக்கி வந்துருச்சுன்னா அது 8 மூலமாகத்தான் வர வேண்டும் என்பது விதி. அப்போ இந்த மாதிரி இந்த 2 சாரத்தில் 2 ஒருத்தர் இருப்பார் இல்லையா, 2 யாரோ அவருடைய சாரத்தில் யாராவது ஒரு கிரகம் இருந்தால் அதன் மூலமாகவும் பணம் வரும். 5 சாரத்தில் 5 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் பணம் வரும். 8 நட்சத்திரத்தில் யார் இருந்தாலும் அவர் மூலமாக திடீர் பணம் வரும். 4 நட்சத்திரத்தில் எந்த கிரகம் என்றாலும் பெரும் பணத்தை கொடுக்கும், உறுதியாக கொடுக்கும். இதெல்லாம் நம்ம ஜாதக ரீதியாக என்ன சொல்கிறோம், நமக்கு சிறுபணத்திற்கு அதிபதியாகிய கிரகம் இது, அவர்களுடைய நட்சத்திரம். பெரும்பணத்திற்கு அதிபதி யார்? அவருடைய நட்சத்திரம். அதிர்ஷ்ட நட்சத்திரம் அது 5 யார்? அவர் தான் அதிர்ஷ்டம். 5 யார்? 5 நட்சத்திரம் யார்? நம்மளுடைய ஜாதகத்தில் 8 யார்? அவர் தான் திடீர் பணத்தை கொடுக்க முடியும். அப்போ 8 நட்சத்திரத்தில் யாராவது இருக்காங்களா? இவர்கள்தான் நமக்கு உண்மையாக பணத்தை கொடுப்பார்கள். வேற யாரும் இந்த அதிகாரம் கிடையாது.
சும்மா போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குரு சுக்கிரன் சிறுபணம் பெரும்பணம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மேடையில் வந்து எல்லா நண்பர்களுமே பேசிகிட்டு இருக்காங்க. உடைச்சது இன்றைக்கி நான் தான். இன்றைக்கி உடைச்சிட்டோம்னா என்ன சொல்கிறான்னா, அப்போ உங்களுடைய பெரும்பணத்திற்கு அதிபதி யாருங்கிறவன கையெழுத்து கும்பிட்டு ஆரம்பிச்சிரு. அதிர்ஷ்ட பணத்துக்கு அதிபதி யார்? அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி யார்? உங்களுடைய 5 குடையவன். திடீர் பணத்திற்கு அதிபதி உங்களுடைய 8 குடையவன். அப்போ 2 குடையவன், 4 குடையவன், 5 குடையவன், 8 குடையவன், இவர்கள் தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு பணத்தை ஜாதக ரீதியாக கொடுக்க வல்லவர்கள். இந்த 2 குடையவனுடைய நட்சத்திரத்தில் யார் வந்தாலும் கையில் பிடிச்சிக்கிடுங்க. 4 குடையவனுடைய நட்சத்திரத்தில் யார் வந்தாலும் பிடிச்சிக்கிடுங்க. 5 குடையவனுடைய நட்சத்திரத்தில் யார் வந்தாலும் அவங்களை இருத்தி வச்சிருங்க. அதே சமயத்தில் 8 குடையவனுடைய நட்சத்திரத்தில் யார் வந்தாலும் ஏதாவது ஆபத்து காலத்தில் வருவான், வந்துட்டு அப்படியாக்கும் இவ்வளோ கொடுக்க அப்படின்னா வந்து கொடுத்துருவோம். இது வியாபாரத்திலும் அப்படி தான், ஜோதிடத்திலும் அப்படின்னா, பிஸ்னஸில் எல்லாருமே நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளுடைய 2, 4, 5, 8 குடையவர்கள் யார், என்ன கிரகம், அவர்களுடைய நட்சத்திரம் என்ன, இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகங்கள் இருந்து திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ நடைபெற்றால் பணம் வரும் 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 வரும். இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை தெரிந்து இளம் வயது ஜோதிடர்கள் 1க்கு 4 தடவை வீடியோவை போட்டு பாருங்கள். எப்பயுமே ஒரே தடவையில் நீங்களாம் நினைக்கிங்க சந்தேகம் கேட்கலான்னு நிறைய பேருக்கு ஆசையெல்லாம் இருக்குது. மனுஷன் படக்குன்னு என்னத்தையாச்சும் என்ன சொல்கிறான்னா வந்து கேட்டுருவானோங்கிற பயம் இருக்குது. அது வந்து நம்மளுடைய இயல்பு நிலை. அதை இறைவன் கொடுத்த நமக்கு வந்து ஒரு சாபமாக கூட கருதலாம். எல்லார்ட்டையும் அன்பாக தான் பேசணும்னு நினைக்கிறோம். பட் நம்மளுடைய கிரக நிலைகள் நம்மளை வந்து அந்த மாதிரி விட மாட்டேங்குது. எத்தனை பேர் திட்டிட்டு போயிட்டாங்க. நான் திட்டிட்டு போனதெல்லாம் என்ன நினைப்பேன் தெரியுமா, என்னுடைய கர்மாவை நீ வந்து என்ன சொல்கிறானே நீ செமக்காதையா, நானே என் கர்மாவை செமந்துக்கிட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு நான் தான் செமக்கணும். நீ என்னை திட்டுனதுனால வந்து என்ன சொன்னான்னா வந்து நீ செமக்கிற அதான் அந்த இதை வந்து என்ன சொன்னான்னா நானே செமந்துக்கிட்டேன்னு தான் சொல்லி யார்கிட்டையுமே வந்து என்ன சொன்னான்னா, யாராவது தப்பான கமெண்ட் போட்டால் கூட வந்து என்ன சொல்கிறான்னா கட் பண்ணி விட்டுருவேன். என்ன காரணம்னா அவன் கக்குன எச்சி வந்து நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே கிடக்கக்கூடாது. நம்ம வீட்டில் ஒருத்தன் கக்கிட்டு போயிட்டான்னு வைங்க, அவனை போய் நம்ம திரும்ப அள்ளி போடவா சொல்லிகிட்டு இருக்கோம். சாரி காலத்தில் வந்து என்ன சொன்னாலும் மண்ணை போட்டு தள்ளி வந்து என்ன சொன்னாலும் லேசாக அலசி விட்டு அடிச்சேன் பெனாயில் ஊற்றுன்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி செய்கிறதுனால வந்து என்ன சொல்லலாம்னா செஞ்சிடும். அதனால் இது வந்து ஒரு நல்ல முக்கியமான பதிவு. சிறுபணம் பெரும்பணம் அதிர்ஷ்ட பணம் திடீர் பணம் எங்கே இருக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சேனலெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய ஆகிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ நிறையா வந்து என்ன சார் இந்த வீடியோ போடுவாங்க, நம்ம பார்க்கலாங்கிற ஒரு எண்ணம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியுங்கள், பாருங்கள். என்னை பொறுத்தல ஒரே ஒரு விஷயம், என்னை நேரில் வந்து சந்திப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு அன்றிலிருந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நான் விருத்தி நாம யோகத்தில் போய் பிறந்தவன். என்னுடைய யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். என்னிடம் இருந்து ஒரு பொருள் வாங்கினால் வேலை செய்யும். உண்மை நிலைமை என்னுடைய நாம யோகம் விருத்தி நாம யோகம். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.